வெடிகுண்டு முருகேசன் ஒரு படம். அதில் வந்து வடிவேல் சார் வந்து குரலை மாற்றி பேசுவார். அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி கண்டுபிடிச்சதான் என்கிட்ட சொன்னார். இதே அவர் வந்து வடிவேல் சார் வந்து வாய்ஸ் மாதிரி பேசியிருக்காரு. என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மாரியம்மன் இந்தியன் பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார், பணம் போட்டேன் சார், ஆமாம் சார், நிஜமா தான் சார். ஏழுமலையா ஒரு வாரமா பேதியா போய்கிட்டு இருக்கு சார், எங்க ஊர்ல வந்து சார். அப்படியே இருக்கு. இது வந்து எப்படின்னா எனக்கு தெரியல, ஆனால் வந்து பாரிகள்வான ஒரு பொம்மை படம். அந்த பொம்மைக்கு டூப்பு நான் தான். இந்த குட்டியா ஒரு பொம்மை வரும். ஆமா, ரோஸ் கலர்ல. ஆமா. அது வந்து அந்த பொம்மை வந்து இப்படி திரும்பும், இப்படி பண்ணும், இப்படி இப்படி கண்ணை விட்டோம் அப்படின்னு, அவ்வளோதான். ஆனா ஓடணும், ஓடியாரணும், சண்டை போடணும், பறக்கணும், அப்படியே ரோப்பில் வந்து அப்படி அருவாளை வீசுறது, இதெல்லாம் நான் தானே பண்ண முடியும். அது உட்காந்து. ஆனா இப்போ உங்களை சிலர் வந்து தோல்ல தூக்கி வச்சு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இல்லையா? இல்லை, ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ வந்து அன்போடு தூக்குறாங்க. நிறைய பேர் வந்து ரசிக்கணும் சார், எனக்கு உங்களை தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஆசையாக இருக்குது, என்னுடைய ஆசை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா அப்படின்னும் போது அது வேற மாதிரி இருக்குது. அது அரசியல்வாதிகள்லாம் தூக்கி வச்சுக்கிறாங்களா? ஆமாம், என்ன ஆமாங்க. ஜெயக்குமார் ஐயா தூக்கி வச்சுட்டாரு. என்ன சொன்னாரு? பயங்கர ஜாலியாக அது அவர் சந்தோஷம். அவர் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருப்பார். எந்த இடத்துக்கு கூட உங்களுக்கு தெரியல, நம்மளை கூட பெரிய போவாங்க இவங்க நம்பி எப்படி இவ்வளோ பேர் வண்டி கொடுத்தாருப்பா. இது எல்லாமே வந்து பிரபுதேவா சாரும் வடிவேல் சாரும் சேர்ந்து இவர் ஒன்று சொல்லுவார், அவர் சொல்லுவார். பாஞ்சாலங்குறிச்சி படத்துல ஒரு சுவிட்சை போடுவீங்க தெரியுமா? கிட்டா நிஜத்துல யாருக்கா அப்படி சுவிட்ச் போட்டுருக்கீங்களா? இல்லை, அப்படி கிட்டா வருது வருது அது வாரு. அந்த படத்துடைய டைரக்டர் யார் தெரியுமா? சீமான் சார். இந்த குறிப்பை அப்படியே அடுத்த படம் பண்றாங்க. கிழக்கு கரை அந்த கவுண்டமணி சார் கூட வர மாதிரி என் தங்கச்சி அவர் டாவடிப்பாரு. அப்போ வந்து ஒரு அமெரிக்கால இருந்து வருவாரு. பாருங்க பண்ணி பாருங்க, அந்த பைக்கு வந்து ஐஸ் புளி வந்து பாத்ரூம்ல குளிக்கிறாங்க. ஏதோ தாழ்பாலு எட்டு. ஆமா, என்னடா பண்ற குளிக்கிற. அப்புறம் மொத்தம் மொட்டை மாடியில் ஒரு இது பண்ணிட்டு இருப்பாரு. மேரி என்ன பண்ற? இப்போ யூடியூப்ல அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தெரியும், தப்பு அப்படின்னு வந்து விழுந்துருவேன். இந்த நாயை தூக்கினா அங்க போய் வந்து இது வந்து கொண்டனா கவுண்டமணி சொன்னா பயங்கர ஸ்பாட்ல. ஐயோ, எமுடுக்கு முக்குன்னு ஒரு படம். அந்த எமுடுக்கு அந்த இதுதான் அப்படியே ரீமேக். அதிசய பிறவி. ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமாக தான் இருந்தது. அவர் மியூசிக் போடுவார், அப்படியே ரசிப்பார், அப்படியே பண்ணி அப்புறம் இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் அப்படியெல்லாம் வருவார். ஆனால் அவர் வந்து ஐடியா பண்ணார், கிங்காங் நான் வந்து மியூசிக் வந்து நிறுத்தி போடுறேன், நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருங்க, நான் நிப்பாட்டுவேன், நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னாரு. ஒருத்தர் டையை கட்டி மேலே ஏறி அடிப்பீங்களே? ஆமா, எம்ஆர்கே. அது வந்து நான் பிடிச்சி அப்படியே ஏறிட்டேன். நல்லா தான் இருந்தது, ஒரு மரத்தில் ஏறுற மாதிரி. ஆனா ரஜினி சார் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஆசை, சரி இந்த விருது வாங்கினா இது திரும்ப ரஜினி சார் கையில் கொடுத்து நம்ம ஒரு வாழ்த்து பெறலாம் அப்படின்றதுக்காக தான் பல முறை ட்ரை பண்ணேன். இன்னுமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்புமணி பத்திரிக்கை கொடுத்துருது, அது வந்து ட்ரெண்டிங் ஆகி போச்சு. கல்யாண பத்திரிக்கை கொடுத்து வைரல் ஆகுது நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளா தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்க ஆரம்பிச்சது. இன்று 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 இப்படி நீங்க கொடுத்து எல்லாருமே வந்தாங்களா? அரசியல் தலைவர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சினிமாவில் தான் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தது வரல. அது உங்களுக்கு ஏமாற்றமா இருந்துச்சு? ஆமாம், பயங்கரமா இதுவாக இருந்தது. என்னடா வந்திருந்தா சந்தோஷம், சரி நம்ம என்ன. மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. வணக்கம் கிங்கா சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இல்லை, நான் தானே உங்களை கேட்கணும். சரி, வித்தியாசமா இருக்கட்டுமே. சரி, நீங்க சினிமாவுக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு, 300 படங்களுக்கு மேல நடிச்சிட்டீங்க. ஆமா, இந்த நீங்க சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்ல வரப்போறோம்னு கேட்கணும். நீங்க இந்த டிராவல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பிரமாதமா போயிட்டு இருக்குது. ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்துல, நல்ல நண்பர்களுடைய அன்பல, கடவுளுடைய அருளால சிறப்பா போயிட்டு இருக்கு. உங்களோட இந்த பேரு நீங்களா வச்சுக்கிட்டதா இல்ல சினிமாக்கா வச்சுக்கிட்டதா? இல்ல, என்னுடைய சொந்த பேர் வந்து அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சங்கர். ஆனா அந்த பேர் யாருக்குமே தெரியாது. இல்ல, நெருங்கிய நண்பர்கள் தெரியும், சொந்த பந்தம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா வந்து சரி சங்கர் அப்படின்னா அது ஒரு இதுவா இருக்குது, ஒரு வித்தியாசமான பேரா ஒரு இதுவா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் கலைப்புலி ஜி சேகரன் சார் அவர் தான் வந்து கிங் காங் அப்படின்னு வச்சாரு. ஜெமின் கோட்டையில் நடிச்சிருப்பாரு. கலைப்புலி ஜி சேகரன்
அவர் தான் முதல்ல ஊரத்தின் படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ தான் பேர் என்னன்னு கேட்டார். என்ன ஊர் அப்படின்னா அப்படியே என்னுடைய விவரம்லாம் சொல்லும் போது தான் இல்லைடா ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா தவக்கலன்னு ஒரு நடிகர் வந்தார். அவர் சொந்த பேர் பார்த்தீங்கன்னா சிட்டி பாபு. ஆனால் அது சினிமாவுக்காக தவக்கலை. அப்புறம் நீங்க சங்கர் அப்புறம் கிங்காங். ஆமாம், அப்படியே கிங்காங் ஆயிடுச்சு. சின்ன வயசுல நீங்க பண்ண ஏதாவது மறக்க முடியாத சேட்டை ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்கு. நம்ம ஃப்ரெண்டுங்களோட நான் சினிமாவுக்கு போனேன். இவ்வளோதான், இப்போ ஒரு 1.25 அடி அவ்வளோதான் இருப்பேன். அப்போ வந்து என்ன பண்ணாரு, என்னை தூக்கி அப்போ வந்து 2-3 பேர் போனோம்ல. அப்போ உங்களுக்கு எதுக்கு ஒரு டிக்கெட்டு வேஸ்ட்டாக எடுக்கணும், நான் ஒன்றும் குழந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம அந்த டிக்கெட்டு கிழிச்சு கொடுப்பார்ல, அதுக்குள்ளே போகிற வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் 2-3 வாட்டி போயிருக்கோம். அந்த மாதிரி 2-3 வாட்டி போயிருக்கோம். ஆனால் கடைசி என்னடா இது, நிறைய தடவை இதேமாரி ஒரு மூட்டை மாதிரியே துணியை கவர் பண்ணி ஒரு மூட்டை மாதிரியே வருது. இவனுங்களை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4வது வாட்டி என்ன பண்ணிட்டாரு, அந்த துண்டு எடுக்க மூஞ்சியை காட்டு காட்டணும்னு நான் யோ இது என்னயா பெரிய ஆள் இல்லாமல் சின்ன ஆளாக இல்லாமல் 2ஆம் கட்டம் இவனுக்கு நீ 2 டிக்கெட் எடுக்கலையா? இது மாதிரி பஸ்ஸில் கூட நடந்திருக்கு. பஸ்ஸில் கூட அப்படிதான். எங்கள் ஊர் வந்தவாசி அப்படி போகும்போது அப்படிதான் டிக்கெட் எடுக்கணும். அந்த குழந்தைக்கு எடுங்க. இல்லை குழந்தை அது கிடையாதுங்க, வயசு என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே ஒரு வயசு சொல்லுவாங்கல்ல. இவன் ஹைட்டு கம்மியாக தானேங்கிறா, வயசு தான் அதிகம் ஆனால் உயரம் கம்மி இல்லை, அப்போ நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னு சண்டை போட்டு நிறைய கூத்து இப்படி நடந்திருக்குது. ஆனால் இப்போ உங்களை சிலர் வந்து தோளில் தூக்கி வச்சு கொஞ்சிறது உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இல்லையா? இல்லை, ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ வந்து அன்போடு தூக்குறாங்க. அப்போ முன்னாடி வந்து தூக்குனது அது வேற மாதிரி இருந்தது. எனக்கு கஷ்டமா இருந்தது. நம்ம ஏதோ உயரம் கம்மியாக இருக்கிறதால அப்படி வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி இது பண்ணுறாங்களோ அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரசிக்கணும் சார், எனக்கு உங்களை தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஆசையாக இருக்குது, என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா அப்படின்னும் போது அது வேற மாதிரி இருக்குது. அது வேற ஃபீலிங் இருக்குது. நான் நிறைய பேர் அந்த மாதிரி சரி எடுத்துக்கங்க, உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னுடைய வேலையை, தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி எடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? ஆமாம், என்ஜாய் பண்ணுறேன். அரசியல்வாதிகள்லாம் தூக்கி வச்சுக்கிறாங்களா? ஆமாம், என்ன ஆமாம், ஜெயக்குமார் ஐயா தூக்கி வச்சுட்டாரு. என்ன சொன்னார்? பயங்கர ஜாலியாக. அது அவர் சந்தோஷம். அவர் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருப்பார். எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியல, அவர் எங்கே போனாலும் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருவாரு. அது என்னன்னு தெரியல, அன்னைக்கு ரொம்ப ஆசையாக தூக்கி இடுப்பில் வச்சுட்டு பயங்கரமாக பாராட்டினாரு, வாழ்த்தினாரு. வடிவேல் சாருக்கு உங்களுக்கு எப்படி நெருக்கம் ஏற்பட்டுச்சு? மகராசன் ஒரு படம் பண்ணேன் சார். கமல் சார், பானுப்பிரியா மேடம் நடிச்சுட்டு. அப்போ தான் வடிவேல் சார் ஃபர்ஸ்ட்டு நான் சந்திக்கிறேன். அப்போ அந்த படத்தில் நான் அவரு கூட வந்து கசப்ப கடை வச்சிருப்பாரு நம்ம கமல் சார். அதில் வந்து 2 பேருமே அதில் நடிச்சிருப்போம். இது எப்போ வெட்டினது? இது சின்ன வயசாக சின்ன வயசுல இருக்கும்போது அது பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர கலாட்டாது. நீங்க முரட்டு ரவுடி மாதிரிலாம் இருப்பீங்க. ஆமா. பிரகன் ஒரு படம், வடிவேல் சார் எத்தனையோ படங்களை பண்ணாலும் அந்த பிரகலுடைய காமெடி வந்து உண்மையிலே வேற லெவலில் வேற மாதிரி பேசப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா சார் வந்து 2 அசிஸ்டன்ட் போட்டுருவோம். நான் ஒரு சைடு இருப்பேன், இன்னொருத்த வந்து அம்பானி சேங்கர். சைஸ் வரையே கரெக்டாக இருக்கும். அங்கே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீன் ஒரு சீன்லையும் ஃபினிஷிங் வந்து துரத்துற மாதிரியே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வடிவேல் சார் வந்து துரத்துற மாதிரியே வரும். அது அந்த மாதிரி ஒரு சீனுக்கு ஃபினிஷிங் வச்சிருப்பாங்க. நிஜமாவே சுடுகாடாது? இல்ல டிஆர் கார்டன் சார். ஆனா எவ்வளவு செட்டப் பண்ணாங்க பாத்தீங்களா? அவ்வளவு ஒரிஜினல் சுடுகாடு மாதிரி அப்படி பண்ணாங்க. 3 நாள் நடந்தது, 3 நாள் ஷூட்டிங் நடந்தது. பாத்தீங்கன்னா இந்த காமெடி வந்து யாரு எழுதுனா ராசுமதனம் சார். நீங்களா புது பீஸ் வரலையா? புது பீஸ் வரலையா? வருடா வெயிட் பண்ண மறக்க முடியாது. ஒரு சீனும் வந்து அந்த மாதிரி இருக்கும். நல்ல பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் போக்கரி அந்த லாரி டிரைவர் காமெடி பத்தி சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா லாரி டிரைவரும் வருவேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபுராவ் சார் வந்து ஓட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் தான் டைரக்ஷன் அந்த படத்தில். நீங்க உண்மையில லாரி ஓட்டுனீங்களா? அதுதான் ட்ரை பண்ண சொன்னாரு. அது பார்த்தீங்கன்னா பிரேக் இந்த இது இங்கே இருக்குது, கீர் அங்கே இருக்குது. அப்புறம் எப்படி அந்த லாரி ஓடிச்சு? அது வந்து தனியாக இது பண்ணிட்டாங்க. ஏந்து வர மாதிரி தனியாக ஷாட் எடுத்துட்டு ஏந்து மட்டும் விட்டு அப்படி நிற்பார்ல, யாரையா வண்டி ஓட்டுது, நீயா டிரைவர், நானே டிரைவர், எதுக்குடா அந்த மாதிரி தண்ணி வச்சிருக்கு? தண்ணி தானே தண்ணியால என்னென்ன நடந்துருக்குது, கையை பத்தல அப்படின்னு மண்டை கொடுத்து அண்டை குடுறா அப்படின்னு ஐயோ அப்படின்னு 4 பக்கமும் தண்ணி வரும். அது வந்து என்ன பண்ண போறோம் பாருங்கன்னா, நம்மளை விட பெரிய கோவக்காரனா இருக்கு, இவன் நம்பி எப்படி உழவர் வண்டி கொடுத்து அனுப்பா அப்படின்னு. இது எல்லாமே வந்து பிரபுதேவா சாரும் வடிவேல் சாரும் சேர்ந்து இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவர் ஒண்ணு சொல்லுவாரு. 2 பேரும் நல்லா வர வரைக்கும் நம்மளை புழிஞ்சு எடுத்துருவாங்க. பாஞ்சாலங்குறிச்சி படத்துல ஒரு சுவிட்ச போடுவீங்க தெரியுமா? கிட்டா நிஜத்துல யாருக்கா அப்படி சுவிட்ச போட்டுருக்கீங்களா? இல்ல அப்படி கிட்டா வருது அந்த படத்துடைய டைரக்டர் யார் தெரியுமா? சீமான் சார். அது வந்து பொள்ளாச்சியில தான் அது ஒரு தோப்புல அது பண்ணாங்க. பிரபு சார் தோல்ல தவிக்கிறாரு. அது அவர் தான் கொடுத்த ஐடியா. இங்க அங்கிருந்து ஓட குடுக்கணும் மேலே ஏறு அப்படின்னு. உங்க வாய்ஸ் யாராவது மிமிக்ரி பண்ணி கேட்டிருக்கீங்களா? வெடிகுண்டு முருகேசன் ஒரு படம். அது வந்து வடிவேல் சார் வந்து குரலை மாற்றி பேசுவார். தியாக காரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து மாரியம்மன் இந்தியன் பேங்க்ல இருந்து பேசுறேன்,
பணம் போட்டு அப்படின்னு அவர் காரில் பக்கத்தில் எதாவது நின்று பேசுவார். அப்போ குரலை மாற்றி பேசுவார். அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி கண்டுபிடிச்சி தான் எங்கிட்ட சொன்னார். அவர் வந்து வடிவேல் சார் வந்து வாய்ஸ் மாதிரி பேசியிருக்காரு. என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் மாரியம்மன் இந்தியன் பேங்க்ல பேசுகிறேன் சார், பணம் போட்டேன் சார். ஆமாம் சார், நிஜமா தான் சார். அப்படியே இருக்கு. இது வந்து எப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா வந்து அது மயில்சாமி கண்டுபிடிச்சு நிறைய இப்ப கூட மீச ராஜேந்திரன் சொல்லுவாரு. எடுத்து வந்து போன் பண்ண, வணக்கம் சார், இந்தியன் மாரியம்மன் பேங்க்ல இருந்து பேசுறேன் சார், ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் போடுங்க சார், என்ன சார் ஒரு புரோகிராம் சார் வரீங்களா சார். அப்படி உங்க குரல் தான் அது. அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கு. அது எனக்கு தெரியல. எனக்கு பாருங்களேன், அவ்வளவு பேர் ஜாம்பவானு அந்த அப்படியே இது பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். வடிவேல் சாருக்கு தான் நன்றி. கிழக்கு கரையில் அந்த பள்ளி காமெடி பத்தி சொல்லுங்க. ஆமா, கிழக்கு கரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் ரவீந்திரன், அந்த படத்துடைய கேமராமேன் ரவீந்திரன். சின்ன தம்பி படம் வந்ததுல, அந்த படத்துடைய அவர் தான் கேமராமேன். சின்ன தம்பி படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டு சார், பயங்கர வேற லெவல் படிக்குது. இந்த குரூப்பை அப்படியே அடுத்த படம் பண்றாங்க கிழக்கு கரை. அந்த அந்த டீம், அந்த சின்ன தம்பியில் யாரெல்லாம் பண்ணாங்களோ அந்த டீம் அப்படியே வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது இந்த படத்தில் அப்படின்னு. சரி ஓகே, இவர் வந்து டைரக்டர் சொல்லி அந்த கவுண்டமணி சார் கூட வர மாதிரி என் தங்கச்சி அவர் டாவடிப்பார். அப்போ வந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து வருவார். பாருங்க பள்ளி பாருங்க, அந்த பைக்கில் வந்து நைஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல குளிக்கிறாங்க, ஏதோ தாழ்பால் எட்டலி. ஆமா, என்னடா பண்ற அப்படின்னு இந்த மாதிரி வந்து குளிச்சுட்டு இருக்கிறார். தாப்பால் போட்டு குளிக்க வேண்டியதுன்னு, ஏன்டா அப்படி போட்டு ஒரு துணியா போட்டு என்னை வந்து டென்ஷன் பண்ணி விட்டேன். தாப்பாலும் எட்டலையா அப்படின்னு தாப்பாளத்தை இது பண்ணிட்டு போயிடுவாரு. அப்புறம் பார்த்தா மொட்டை மாடியில் ஒரு இது பண்ணிட்டு இருப்பாரு, மேரி என்ன பண்ற. இப்போ யூடியூப்ல அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. தெரியும், தப்பு அப்படின்னு விழுந்துருவேன். இந்த நாயை தூக்கினா அங்க போய் வந்து இது வந்து கொண்டனா அவர் கோபுரம் என்ன இந்த நாயால பெரிய தொல்லையா இருக்குது எனக்கு. நான் வந்து அமெரிக்கால பிறந்தேன். ஆமா, நான் அமெரிக்கால பிறந்தேன். இங்க ராத்திரினா அங்க பகல், அங்க பகல் தான் இங்க ராத்திரி. இங்க தூக்கிட்டு இருக்கும்போது அங்க முடிச்சுட்டு இருப்பேன், அங்க முடிச்சுட்டு இங்க தூக்கிட்டு இருப்பேன். அதனால எங்கேயே எங்கிட்ட சொல்லிட்டு நான் பல் வளர்க்கணும், தள்ளி எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு வாயில் ஒரு அது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வலிக்கிட்டு போகணுங்களா. ஆனா கவுண்டமணி சொன்னா பயங்கர ஸ்பாட்ல, ஐயோ இதெல்லாம் பிளான் கிடையாது, யதார்த்தமா வர்றதுனா. அவங்களும் சொல்லுவாங்க. இவர் அந்த சார் ரிகல்சன்ல ஒரு மாதிரி சார் பேசுவார் சார், டேக்கில் அங்க ஏதாவது ஒண்ணு வரல, அதை போட்டு விட்டுருவாரு. உங்களுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை தாங்கிட்டு தான் இது பண்ணுவோம். சில நேரத்துல அவரும் சிரிச்சிருவாரு. இந்த சிவகுமார் சார் வாய்ஸ் மாதிரி பேசுவேன். எப்படா இருக்கேன், நல்லா இருக்கே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா மனசு ரொம்ப பிரபலப்படுதா, நான் என்னடா பண்ணுவேன் ராஜா. அதுதான் ரசிப்பாரு. அப்புறம் நான் நடிகர்கள் மாதிரி ஆடுவேன். பாக்யராஜ் சார் மாதிரி, டி ராஜ் சார் மாதிரி, விஜயகாந்த் சார் மாதிரி இந்த மாதிரி ஆடுவல. அது வந்து ஆட சொல்லி என்ன இது பண்ண சிரிப்பார். உங்களை கூப்பிட்டு வந்துட்டு அதிசய பிறகு டான்ஸ் பத்தி கேட்கட்டி எப்படி? ஆமா ஆமா, அந்த பிரேக் டான்ஸ் இருக்குது, திடீர்னு ட்ரெண்டிங் ஆகும் சார். அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து தெலுங்குல பண்ணேன் சார், எம்முடுக்கு முக்குடுன்னு ஒரு படம். அந்த எம்முடுக்கு அந்த இதுதான் அப்படியே ரீமேக், அதிசய பிறவி. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பிரேக் டான்ஸ் அந்த டேப் ரெக்கார்டு கட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா தான் இருந்தது. அவர் மியூசிக் போடுவாரு, அப்படியே ரசிப்பாரு, அப்படியே பண்ணி அப்புறம் இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் அப்படியெல்லாம் வருவார். ஆனால் அவரு வந்து ஐடியா பண்ணாரு, கிங்காங் நான் வந்து மியூசிக் வந்து நிறுத்தி போடுறேன், நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருங்க, நான் நிப்பாட்டுவேன், நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னாரு. சரிங்க சார், நானும் சரி ஏதோ ஒரு தைரியத்துல சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் நீங்க வந்து அப்படி இருக்கீங்க, நான் இந்த சைடு இருக்கேன் அப்படி. அவர் எப்படி டேப் ரெக்கார்டு நிப்பாட்டுறாரு அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த 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 இதுதான் அந்த சவுண்டு தான், அந்த பட்டன் சவுண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி 2-3 வாட்டி பண்ணோம்னா ரொம்ப ரசிச்சாரு, கை தட்டினாரு, அப்படியே டெக் 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 போயிடலாம், அப்படியே போடலாம் அப்படின்னு. சரி, ஒருத்தர் டைய கட்டி மேலே ஏறி அடிப்பீங்களே? ஆமா, எம்ஆர்கே. அது எப்படி எடுத்தீங்க? அது வந்து நான் புடிச்சு அப்படியே ஏறிட்டேன், நல்லாதான் இருந்தது, ஒரு மரத்துல ஏறுற மாதிரி. இன்னொன்னு கேட்பீங்க ரஜினி சார்ட்ட, சிசியா ஒரு பீடி கொடு. ஆமா ஆமா ஆமா, சிசியா ஒரு பீடி கொடு. ஏன்டா பீடி வயரல்ல, நீ வந்து கண்ணா ஒண்ணு 10 வச்சு பாரு, ஒழுங்கா பீடி கொடு, இதுன்னா அப்படி மாதிரி இருந்தாங்க. அப்படி அந்த மாதிரி அதெல்லாம் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த இதெல்லாம் சீவீடு வேணும் ஏந்திருப்பாரு, சிஷியா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீ போடாரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன், ஓகே குரு அப்படின்னு. அப்புறம் தான் எம்மாருக்கு டைம் பிடிச்சி போயிட்டு டமா அப்படிமா என்ன சிஷியா ஓகேவா, போகும்போது அவன் செத்துட்டு போறான் வாங்க. ரஜினி சாரும் பண்ணுதான். ஐயோ, அவர்லாம் ஜாலி மூடு வந்துட்டான்னா அவர் வந்து அப்படி ஒரு ஜாலியா இருப்பாரு. அவரு நான் அங்க உட்காருவேன், திடீர்னு சில நேரத்துல வந்து பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு வாட்டி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னாரு.
நான் ஒரு இட்லி ஒரு 1.5 இட்லி சாப்பிட விடுங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுங்களா அப்படின்னு. ஆமாம் சார் 2 பீஸு 3 பீஸ் அவ்வளோதானே, 2 பீஸு 3 பீஸ் அவ்வளோதானே, அவ்வளோதான் வயிறு இதுமா அப்படின்னாரு. ஆமாம் சார். ஆனா ரஜினி சார் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லையாமே. ஆமாம் சார். அது எப்படின்னா 2009 வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக அது வந்து ஒரு விருது கொடுப்பாங்க. பிரதிபா பாட்டில் இருக்காங்கல்ல, அவங்க கையில் தான் அந்த அந்த விருது வாங்கினேன். சரி, எனக்கு ஒரு ஆசை. அது என்ன விருது அது? அதான் தனித்திறமை மாற்றுத்திறனாளிகள்ல அது பேர் எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாற்றுத்திறனாளி தனித்திறமை பாராட்டி அது இது பண்ணுவேன் விருது. மத்திய அரசு எனக்கு அங்கீகாரப்பட்டது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் இவர் தனித்திறமை பாராட்டி அந்த விருது. அது முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பாட்டில் அவங்க தான் கொடுத்தது. அப்போ எனக்கு ஒரு ஆசை, சரி இந்த விருது வாங்கினேன், இது திரும்ப ரஜினி சார் கையில் கொடுத்து நம்ம ஒரு ஒரு வாழ்த்து பெறலாம் அப்படின்றதுக்காக தான் பல முறை ட்ரை பண்ணேன். இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவரையும் நடக்கவே இல்லை. 2009 பின்ன வருஷம் 26 நடுவில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. அது பேசினாரு. அது வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் நான் வேற ஒரு யூடியூப்ல. அதை பார்த்து அது போயிட்டு அப்புறம் என்ன கிங்காங்க நான் இந்த மாதிரி நான் யூடியூப் பார்த்தவங்க பேட்டி எனக்கு வந்து எனக்கு கரெக்டாக வரல, எனக்கு யாரும் இந்த விஷயத்தை கொண்டு வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா அந்த டைமு. அப்போ வந்து என்ன பண்ணாரு, இந்த கொரோனாலாம் முடிவிட்டா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் பார்க்க முடியல. என்னுடைய மகள் திருமண பத்திரிக்கை கூட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண முடியல. அப்புறம் லதா மேடம் தான் நாங்கள் அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் நிறைய பேருக்கு டூப்பாகவும் நடிச்சிருக்கீங்களாமே. ஆமாம் சார். வாரிகள்வான ஒரு பொம்மை படம், அந்த பொம்மைக்கு டூப்பு நான் தான். இந்த குட்டியா ஒரு பொம்மை வரும். ஆமாம், ரோஸ் கலர்ல. ஆமாம், அந்த பொம்மையை நீங்கள் தான். ஆமாம், அந்த பொம்மை நான் தான். அது வந்து என்னன்னா ஒரிஜினல் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து அது ஆர்டர் பண்ணி வந்தது. அப்புறம் வந்து என்னன்னா அது வந்து அந்த பொம்மை வந்து இப்படி திரும்ப இப்படி பண்ணும், இப்படி இப்படி கண்ணை விட்டோம் அப்படின்னு அவ்வளோதான். ஆனா ஓடணும், ஓடியாரணும், சண்டை போடணும், பறக்கணும், கத்தணும், செவத்துல ஏறி தாவணும், அப்படி தாவறது, அப்படியே ரோப்ல வந்து அப்படி அருவாளை வீசுறது, இதெல்லாம் நான் தானே பண்ண முடியும். அது மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸ்ல செஞ்சு ரப்பர்ல செய்வாங்க. அதை போட்டுட்டு அது அந்த ஷாட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகிடும், 20 நிமிஷம் மேலே ஆகும். அப்படி எடுத்தாங்கன்னா அப்படியே வேர்வை ஊற்றும். அவ்வளோ அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப இது வரைக்கும் போட்டுருவாங்க அந்த இது கையில் போட்டு. அதுக்கப்புறம் அந்த ரோஸ் கலர் சொன்னீங்களா ட்ரெஸ், அந்த கவுன், அந்த பொம்மை என்ன போட்டிருக்காது, இந்த விக்கு அந்த இது போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அப்பயே அந்த பொம்மையோட விலையை அப்பயே ஏதோ 3 லட்சம் ரூபாய் சார். அந்த காலத்துல 90ல எனக்கு சம்பளம் கம்மி. அது ராதாரவி சார் திட்டினார், ஏயா பொம்மைக்கு போய் அவ்வளோ அவன் அவனை போட்டு கஷ்டப்பட்டு அவனுக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணும். என்னையா நீங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? எனக்கு வந்து அது இப்ப சொல்லணுமா 15,000. ஆனா அப்போ அது பெருசு தானே. பெருசு அது இருந்தாலும் வந்து அந்த பொம்மைக்கு அது சொல்றாரு, அந்த பொம்மைக்கு அவ்வளவு கொடுத்து கொஞ்சம் போட்டு கொடுக்க கஷ்டப்படுறாயா பாவம். ஆனா சில பேர் கண்டுபிடிக்க முடியல நான் தானே அந்த பொம்மை. ஆனா சில ஆட்டோக்கர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கிங்காங்க தான் இது அப்படின்ட்டு. அவங்க சும்மா பாப்பாங்கல்ல, படம் பார்த்துருக்கேன். அது எப்படி தெரியும்? நான் குடுக்குன்னு வர்றேன். உங்க பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க. அப்புறம் நானே ஒரு வாட்டி அந்த அங்க தேட்டர்ல எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு படத்துல தேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீ தானே அந்த வாரிகளோ பொம்மை நடிச்ச நான் இல்லையே அப்படின்னு ஓடிச்சு. ஏன்னா டைரக்டர் கலைவாண கண்ணதாசன் அவர் தான் சொன்னார், வெளியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. சரிங்க சார் அப்படின்னு நான் சொல்ல. ஆனா அப்பயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ அந்த படத்தை பார்த்தாலும் பயமா தான் இருக்கு இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு அது பயங்கரமா இருக்கும். உங்களை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, அதுலயும் நீங்க ரொம்ப ரசிச்ச மீம்ஸ் எது? இந்த மார்க்கெட்ல வேலை முத்திர கத்திரிக்காய் அது வந்துருக்குது. இந்த பிரேக் டான்ஸ் ஆடும் தெரியுமா, அது வந்து கட்டல் பத்திருப்பாங்க. சில அரசியல் தலைவர் எல்லாம் போட்டு பாக்குற மாதிரி டான்ஸ் எல்லாம் வருது. அது இப்ப அரசியல் ட்ரெண்டிங்ல அது எதுக்கு என்ன மாட்டு கொடுத்துக்கினே பாக்குறீங்களா நீங்க? நல்லா தானே போயிட்டு இருக்குது. திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் கூட இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா எடப்பாடி ஐயா கூட நிக்கிறீங்க. நீங்க உண்மையில எந்த கட்சி? என்னுடைய மகள் திருமண பத்திரிக்கை வந்து எல்லாரும் கொடுக்கணும். அதை ஆரம்பிக்கும் போது சாதனமா தான் சார் ஆரம்பிச்சேன். எப்படின்னா சரி நம்ம வந்து நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்த பந்தம், இது மட்டும் அப்படியே பத்திரிக்கை கொடுத்துட்டு நம்ம வந்து சிம்பிளா முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா அன்புமணி ஐயா வந்து சரி நம்ம கொடுப்போம், ஏன்னா என் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காரு, சரி அவரு அப்படியே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவுக்கு போய் இது வச்ச பத்திரிக்கை வச்சேன். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வச்சேன். வடபேந்தி கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காப்ல, அங்கேயே இருப்பார் அவர். அவரு வீடியோ எடுத்து அவரு பேஸ்புக்ல போட்டு விட்டாரு. அது அப்படியே பரவலாய் அப்படியே வச்சு. இப்ப நம்ம வேற யாருக்கிட்ட போய் பத்திரிக்கை கொடுக்கணும் நான் பார்த்தேன், நீங்க அன்புமணி ஐயாவுக்கு பத்திரிக்கை கொடுத்தீங்க.
நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் பார்த்தோம் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க அந்த கட்சிக்காரர் தானே அப்படின்றவாங்க. ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம யாருக்கிட்ட பொதுவா போனாவே அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்ண நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டுங்களாம் என்ன பண்ணாங்க, இவரு குத்துட்டீங்க அப்படியே அவரு குத்துலாமே, இவரு குத்துட்டீங்க அப்படியே அவரு குத்துலாமே, இப்படி அப்படியே ஆயிடுச்சு. நம்ம திருமாவளவன் ஐயா அவருக்கு கொடுத்தோம், அப்புறம் ஜெயக்குமார் ஐயா, இந்த மாதிரி அப்படியே கொடுத்துட்டே வந்தோம். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே முதல்வருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னா சரி அதுவும் போலாம். அப்புறம் சொல்லிட்டு பூச்சிமுருகன் சார் அவர் மூலயமா போயிட்டு அப்படியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்படியே பத்திரிக்கை கொடுத்தேன், பார்த்தாரு. அப்புறம் அதெல்லாம் கேட்டார், என்ன டேட்டு, என்னைக்கு, எந்த இடம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே நான் வர பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் வச்சு எல்லாருக்குமே வந்து வராங்களோ வரலையோ சரி நம்ம வந்து இது பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன, சரி பத்திரிக்கை கொடுத்து அன்புமணி ஐயாவுக்கு பத்திரிக்கை கொடுத்துடல, அது வந்து ட்ரெண்டிங் ஆகி போச்சு. இது நல்லா இருக்குது, இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ண எல்லாருக்கும் போட்ட பத்திரிக்கை கொடுக்குறல அப்படியே பேஸ்புக்கில் போட்டு விடுவோம், அப்படியே ட்விட்டரில் போட்டு விடுவோம், அப்படியே இன்ஸ்டாகிராம் ஓடட்டும், அப்படி ஒரு வைரல் ஆகட்டும். கல்யாண பத்திரிக்கை கொடுத்து வைரல் ஆகுது நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்க ஆரம்பிச்சது. விஜய் சேதுபதியில ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாரும் அப்படி போட்டு கொடுக்கணுது. இன்று 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 எப்படி நீங்க கொடுத்து எல்லாருமே வந்தாங்களா? அரசியல் தலைவர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சினிமால தான் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தது வரல. அது உங்களுக்கு ஏமாற்றமா இருந்துச்சா? ஆமா பயங்கரமா இதுவா இருந்தது. என்னடா வந்திருந்தா சந்தோஷம், சரி நம்ம என்ன இது பண்ணுவோம். உங்க பொண்ணோட கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜா? லவ். உங்ககிட்ட வந்து தயங்கி தயங்கி சொன்னாங்களா இல்ல? என்கிட்ட தயங்கிதான் சொல்லு, எனக்கு லாஸ்ட்ல தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க ஆயா கிட்ட எங்க அம்மா கிட்ட சொல்லி என் மனைவி தெரிஞ்சு அப்புறம் பசங்களுக்கு லாஸ்ட் வருது. நீங்க என்ன சொன்னீங்க, வழக்கமா சினிமா அப்பா மாதிரி எதுவும் சொன்னீங்களா? நான் சொல்ல டெல்லியே சொல்லும் போது தமிழ்நாடு நான் என்ன பண்ண முடியும், அங்க ஓகேன பிறகு நான் என்ன சொல்ல முடியும். கல்யாணத்துல ஒரு டைம்ல வந்து எங்க அம்மா இல்ல, அப்போ வந்து இறந்துட்டாங்க. இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்க சினிமாவை சந்திச்ச ஏதாவது அவமானம் இருக்கா? இல்ல சினிமால நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒன்னா ரெண்டா நிறைய இருக்காது. நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரெயின்லயோ ஒரு 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 சினிமா தியேட்டர்ல எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, என்னுடைய உயரத்தை, என்னுடைய கண்ணை, என்னுடைய இதுவை எல்லாமே வந்து கிண்டலா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், என்னடா கடவுள் வந்து இப்படி வந்து நம்மளை வந்து மைனஸாக படைச்சிட்டாரு, இது வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்களே, ஏன் இப்படி கடவுள் இப்படி ஒரு நமக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாரு கடவுள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வருத்தப்படுவேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இது ஓகே நம்ம கடவுள் வந்து ஒரு மைனஸ் படித்தாலும் நம்ம ப்ளஸ்ஸாக நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன வரும், நமக்கு என்ன தெரியும், அது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நான் அதை ப்ளஸ் ஆகிக்கிட்டேன். அந்த டான்ஸு அந்த இது எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போ மக்கள் வந்து நம்ம ரசிக்கும்படி இது பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேடையிலையோ எங்கே போனாலும் நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அதை ரசிக்கிறாங்க. நம்ம டான்ஸ் ஆடுறதுல சரி, இப்போ நான் நிறைய ஸ்கூலுக்கு எல்லாம் போவேன், காலேஜுக்கெல்லாம் போடுவேன், மோட்டிவேஷன் அந்த அது இது மோட்டிவேஷன் அந்த 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 பேச்செல்லாம் பேசுவேன். அவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க, கை தட்டுவாங்க. அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு நம்ம வந்து ஒரு யாரெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்துறாங்களோ இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணமா இருக்குல்ல. கண்டிப்பா அதுதான் கடவுள் ஒரு மைனஸ் பண்ணாலும் ஒரு ப்ளஸ் இருக்குல்ல. அது வந்து முன்னாடி அப்படி இருந்தது, இப்போ வந்து இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ என்னாச்சுன்னா அவமானம் தான் இப்போ நமக்கு வருமானம்.